வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ நமக்கு போனால் டிஎன்பிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். மொத்தம் பார்ட் 33 வீடியோ இருக்குது. இது பார்ட் 33ஓட வீடியோ. இதுக்கு முன்னாடி 32 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு தேர்வுக்குமே 10 அல்லது 15 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து வந்துட்டே தான் இருக்குது. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சைட் பை சைடு. அப்போ தான் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோன்றது நம்மளாலே ரியலைஸ் பண்ண முடியும். இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம். தமிழ் சொல் அறிவோம். கிராப் அப்படின்றதுக்கு என்ன தமிழ் சொல்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செதுக்கி, ஆப்ஷன் பி வெட்டி, ஆப்ஷன் சி நீக்கி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. தமிழ் சொல் கிராப் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ செதுக்கி. அப்ப கிராப்னா என்ன, செதுக்கி அப்படின்ற தமிழ் சொல்ல குறிக்குது. அடுத்து இரண்டாவது கேள்வி. கான் கான் இந்த நானா வேறுபாடுகள் இருக்குல்ல, இந்த வேறுபாடுகள் அறிந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கான்னா என்ன, இந்த கான்னா என்ன, 2 சொல்லி இன்னுனா என்ன, 3 சொல்லி இன்னா என்ன பொருள் தருது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நகர நகர வேறுபாடுகள் அப்படின்ற வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அப்பதான் இது ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கான் கான் அப்படின்றதுக்கு ஒளி வேறுபாடு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காட்டிற்கு சென்று வந்தான், ஆப்ஷன் பி காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான், ஆப்ஷன் சி காட்டிற்கு புறப்பட்டான், ஆப்ஷன் டி காட்டிற்கு சென்று தங்கினான் அப்படின்றது இருக்கு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். இந்த கான்னா எதை குறிக்குது, காடை குறிக்குது. இதை பார்க்கறத குறிக்குது. 3 சொல்லி என்ன குறிக்குது, பார்க்கறத குறிக்குது. இப்போ காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் அப்படின்றதுதான் கரெக்ட். இந்த 2 சொல்லி என்னது, காடு அப்படின்ற பொருளை குறிக்குது. 3 சொல்லின்னா பார்க்கறத குறிக்குது. அடுத்து மூன்றாவது கேள்வி. அரி அரி அப்படின்ற சொல்லுக்கு இணையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 4 கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டா பொருள் குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ திருமால் அறிந்து கொள் அப்படின்றதுதான். இந்த அரி அப்படின்றதுக்கு திருமாலும், இந்த அரிக்கு அறிந்து கொள் அப்படின்றதுதான் சரியா பொறிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திருமால் இந்த அரிக்கு என்னது, திருமால்ன்ற பொருளை குறிக்குது, இந்த அரிக்கு அறிந்து கொள் அப்படின்ற பொருளை குறிக்குது. கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. ஆப்ஷன் ஏ கையூட்டு, ஆப்ஷன் பி ஒழுக்கம், ஆப்ஷன் சி புழுக்கம், ஆப்ஷன் டி இழுக்கம்னு கொடுத்திருக்காங்க. அதாவது கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஒழுக்கம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஒழுக்கம். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஒழுக்கம். அடுத்து பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக. பே அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேகம், பேகன், பேரண்டம், பூமி. பே அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு சரியான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மேகம். பேய் போல மேகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பே அப்படின்னா கையில தான், நம்ம கையில தான் ஒழுக்கம் இருக்கு. ஸோ கைக்கு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஒழுக்கம்னு பொருளை குறிக்குது. பே அப்படின்றதுக்கு மேகம் அப்படின்ற பொருளை குறிக்குது. அடுத்து ஆறாவது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக. பாடுகின்றனர் மக்கள் மழை பெய்யாததால் வருந்தி. வருந்தி இதுக்கு என்னன்னா ஆப்ஷன் இதெல்லாம் மாறி இருக்கு, நம்ம ஒழுங்குபடுத்தணும். வருந்தி மக்கள் பாடுகின்றனர் மழை பெய்யாததால். பாடுகின்றனர் வருத்தி மழை பெய்யாததால் மக்கள். ஆப்ஷன் சி மழை பெய்யாததால் பாடுகின்றனர் மக்கள் வருந்தி. ஆப்ஷன் டி மழை பெய்யாததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாரி, பொய்யாததால். இதற்கு என்ன சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பொய்யாததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் அப்படின்றத சரியான விடை ஆப்ஷன் டி. மழை பொய்யாததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் அப்படின்றதா சரியான பொருள். அடுத்து ஏழாவது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் ஏ பரணி வென்றதை பாடும் இலக்கியம் பகைவரை ஆகும். ஆப்ஷன் பி பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். ஆப்ஷன் சி பரணி பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதாகும். ஆப்ஷன் டி பகைவரை வென்றதை இலக்கியம் பரணி பாடும் ஆகும். இதற்கு சரியான விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பகைவரை வென்றதை பாடும் பரணி இலக்கியமாகும் சொல்லியிருக்காங்க. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும்ன்றதான் கரெக்ட். அடுத்து எட்டாவது கேள்வி. எட்டாவது கேள்வி. அகர வரிசைப்படி சரியான சொற்களை விடையை தேர்ந்தெடுங்க. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாருங்க. இதற்கு சரியான விடை
ஆப்ஷன் டி கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கௌதாரி. இதற்கு சரியான விடை கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கௌதாரி அப்படின்றதா சரியான விடை. அடுத்து 9வது கேள்வி. சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன திறன்பேசி, துறைமுகம், தெருக்கூத்து கொடுத்திருக்காங்க. அடுத்து செகண்ட் மூதூர், மென்பொருள், முன்னீர்னு கொடுத்திருக்காங்க. 3வது பண்பாடு, பூங்காற்று, பைந்தமிழ்னு கொடுத்திருக்காங்க. இது சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கொடுத்திருக்காங்க. எது சரியா பொருந்திருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திறன்பேசி, துறைமுகம், தெருக்கூத்து அப்படின்றதும் 3வது ஆப்ஷன் பண்பாடு, பூங்காற்று, பைந்தமிழ். அப்போ 1, 3 ஆப்ஷன் சி 1, 3. அடுத்து 10வது கேள்வி. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர். ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி சீத்தலை சாத்தனார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி பாரதியார். ஆப்ஷன் பி பாரதியார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யாரு? ஆப்ஷன் பி பாரதியார். அடுத்து 11வது கேள்வி. கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர். கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் யாரு? ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் பி கம்பர், ஆப்ஷன் சி இளங்கோவடிகள், ஆப்ஷன் டி புகழேந்தி. கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி அப்படின்னா யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி கம்பர். ஆப்ஷன் பி கம்பர். கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்கா? கம்பர். அடுத்து போக்குக கூற்று. இது வியங்கோள் வினைமுற்று. காரணம் போ என்ற கட்டளை தோணியுடன் கூடிய பகுதிகளை கொண்டுள்ளதால் இது வியங்கோள் வினைமுற்றுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன கொடுத்திருக்காங்க? போ என்ற கட்டளை தோணியுடன் கூடிய பகுதிகளை கொண்டுள்ளதால் இது வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் பி கூற்று சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணமும் தவறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறு. வியங்கோள் வினைமுற்றுன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா வியங்கோள் வினைமுற்றுக்கான கூற்றுக்கான காரணம் தவறு. சோ அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. எப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, எப்படிலாம் இலக்கணம் கேட்கிறாங்கன்னு பாருங்க. இலக்கணம் தான் இந்த தடவை அதிகமா கேட்கிறாங்க. அதனால இலக்கணம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்ற அணுகுமுறையை பார்த்துக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி. இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? தொழில் பெயர் அப்படின்றது செப்பல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2வது கேள்வி விடைத்தொகை அப்படின்றது காய்மணி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3வது உவமை தொகை அப்படின்றது மூதூர் கொடுத்திருக்காங்க. 4வது வேற்றுமொழி தொகை மலர்கைன்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியா பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2 மட்டும்தான் சரியா பொருந்திருக்கு. அப்போ தொழில் பெயர் அப்படின்றது செப்பல், அல்தல் அப்படின்னு வந்தாலே தொழில் பெயர் நம்மளுக்கு தெரியும். வினைத்தொகை காய்கனி. வினைத்தொகைனா என்ன அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வினைத்தொகைனா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போ மூதூர் அப்படின்றது என்னவா இருக்கும், மலர்கை அப்படின்றது என்னவா இருக்கும்ன்றது ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இலக்கணம் ரொம்ப 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 முக்கியம். அதனால இலக்கண கேள்விகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி. விடைக்கேற்ற வினா. ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? விடை இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு 2 வகைப்படும் கொடுத்திருக்காங்க. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்ட்டு வழக்கு எத்தனை வகைப்படுது? 2 வகைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க? 2 வகை வழக்கு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வழக்கின் வகைகள் யாவை. ஆப்ஷன் சி இயல்பு வழக்கு என்றால் என்ன. ஆப்ஷன் டி தகுதி வழக்கு என்றால் என்ன. அப்ப இதை பார்த்தாலே தெரியுது ஆப்ஷன் பி வழக்கின் வகைகள் யாவை. அப்ப வழக்கின் வகைகள் யாவை? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு 2 வகைப்படும்ன்ற வினாக்கேற்ற விடையை நம்ம கொடுப்போம். அடுத்து 15வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இதுக்கு என்ன விடையெல்லாம் கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏ உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது. ஆப்ஷன் பி முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். ஆப்ஷன் சி தமிழ் நூலகம் அதிகமுள்ள நூலகம் எது. ஆப்ஷன் டி கன்னிமாரா நூலகம் உலக அளவில் பெரியதா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது அப்படின்றதா. அப்போ உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுன்னு கேட்கும் போது நம்ம என்ன பதில் அளிப்போம்? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம்
கன்னிமாரா நூலகம் அப்படின்ற பதில் அளிக்கும். அடுத்து 16வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வில்லையா அப்படின்ற எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 விஷயம் கொடுத்திருக்காங்க. சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வில்லையா அப்படின்னு. ஆப்ஷன் ஏ கட்டளை வாக்கியம் மற்றும் வேண்டுதல் வாக்கியங்கள். ஆப்ஷன் பி வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள். ஆப்ஷன் சி வினா மற்றும் உணர்ச்சி வாக்கியங்கள். ஆப்ஷன் டி செய்தி மற்றும் கட்டளை வாக்கியங்கள். இதற்கு சரியான விடை சமைப்பது தாழ்வா அப்படின்னு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும்? வினா வாக்கியம். அப்ப இந்த 2 ஆப்ஷனுக்குள்ளதான் இருக்கும் நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து சமைப்பது தாழ்வில்லையான்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இது ஒரு செய்தி. அப்போ ஆப்ஷன் பி வினா மற்றும் செய்தி வாக்கியம். ஒரு ஆப்ஷனை கட் பண்றதுக்கெல்லாம் நம்ம எக்ஸாம்ல கத்துக்கணும். அது ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்க எழுதும் போது மட்டும்தான் உங்களால கத்துக்க முடியும். சமைப்பது தாழ்வா அப்படின்னு கேட்கும்போது வினா. அப்ப இந்த 2 ஆப்ஷனுக்குள்ளதான் வரும். அப்ப சமைப்பது தாழ்வில்லை அப்படின்றது ஒரு செய்தியை தான் சொல்லுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 17வது கேள்வி, கீழ் வருவனவற்றுள் பிறவினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நான் இலக்கணம் படித்தேன். ஆப்ஷன் பி செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான். ஆப்ஷன் சி என்னே தமிழின் இனிமை. ஆப்ஷன் டி தமிழ் இயக்கம் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு. அப்போ இதுல பிறவினை வாக்கியம் எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் அப்படின்றதான் பிறவினை வாக்கியம். செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் அப்படின்றதான் பிறவினை வாக்கியம். அடுத்து 18வது கேள்வி, முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மொத்த வணிகளமும் மேவாளால் வடிகளில் அமைந்துள்ள அடி எதுகையை சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் டி முத்தமிழ் மொத்த. இப்ப முத்தமிழ் துய்ப்பதால் அப்படியே அடி எதுகை எதுன்னு கேட்டிருக்காங்க. அடி எதுகைனா என்ன? மோனைனா முதல் எழுத்துக்கள் ஒன்று வருவது மோனை, இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்று வருவதுதான் எதுகை. அடி எதுகை அப்படின்னா அடி, அதுல உள்ளதுல எது இரண்டாம் எழுத்து ஒன்று வருதோ அது எதுகை. அடுத்து 19வது கேள்வி, உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமரத்து ஆணி போல அப்படின்றதுக்கு என்ன உவமையா பொருள் கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏ தெளிவாக தெரியும். ஆப்ஷன் பி எளிதில் மனதில் பதியும். ஆப்ஷன் சி மரத்தில் பதியும் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க மரம் மனம் எந்த இடத்துக்கு நம்ம குழப்பி விட்டுருக்காங்க. ஆப்ஷன் சி எளிதில் மனதில் பதியும். ஆப்ஷன் டி எளிதில் மனதில் பதியாது. அந்த டைம்ல நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு 200 கொஸ்டினை போடணும் போது டென்ஷனா இருப்போம். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்ஸ்ல மரம் மனம் நம்மளே குழப்பி விடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதற்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் டி எளிதில் மனதில் பதியும். பசுமரத்து ஆணி போல அப்படின்றது என்ன? எளிதில் மனதில் பதியும் அப்படின்றது உவமை. அடுத்து 20வது கேள்வி, சரியான இணையை தேர்க. தேனிலே ஊறிய செந்தமிழ் அப்படின்றது சுவையை குறிக்குது. தேனூரும் சிலப்பதிகாரம் அதை இதெல்லாம் பாடல் வரிகள். இதை கொஸ்டினா போட்டிருக்காங்க. இதெல்லாம் வராது. இது ஒரு பாடல் வரி. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருத்தமாக உள்ள எதுகை இணையை எடுத்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. எதுகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ தேனிலேயே ஊனிலேயே அப்படின்றது அடி எதுகைன்னு கொடுத்திருக்காங்க. சரியா உள்ள எதுகை இணை எது அப்படின்னு. எதுகைனா என்ன பார்த்தோம்? இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது. அப்போ இது ஒரு அடி எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்று வருவது. எது சரியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 22வது கேள்வி, மறைமுகம் காணா பயிர் போல ஓமை தொடர் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மறைமுகம் காணா பயிர் போல அப்படின்றதுக்கு ஆப்ஷன் ஏ வருந்துதல், ஆப்ஷன் பி அழுதல், ஆப்ஷன் பி சி அச்சப்படுதல், ஆப்ஷன் டி சிரித்தல் அப்படின்னு. இப்ப மறைமுகம் காணா பயிர் போல அப்படின்றது என்னன்னா வருத்தத்தை குறிக்குது. உவமை என்னது? வருத்தத்தை குறிக்குது. அடுத்து 23வது கேள்வி, சரியான சொல்லை இட்டு நிரப்புங்க. பழமொழி நம்ம டாபிக்ல இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. கந்தை டேஷ் கசக்கி கட்டு கூழ் டேஷ் குளித்து குடி. அப்ப இதுக்கு சரியான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தரலாம். கந்தல் ஆனாலும் கசக்கி கட்டு, கசக்கி. கூழானாலும் குளித்து குடி அப்படின்றதான் சரியான விடை. கூழானாலும் குளித்து குடி, கந்தலானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படின்றது. அடுத்து 24வது கேள்வி, ஏழை பணக்காரன் அதே பழமொழிகள், வேறுபாடு அறிய உதவும் பழமொழி. இருப்பவனுக்கு புளியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். ஏழை பணக்காரனுக்கான இது. அடுத்து பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? ஆப்ஷன் சி
புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. ஆப்ஷன் டி அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி. அப்ப ஏழைக்கென இருப்பவனுக்கு புலி ஏப்பம், ஏழைக்கு புலி ஏப்பம், பணக்காரனுக்கு பசி ஏப்பம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ, இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். அடுத்து 25வது கேள்வி, உன் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உன் அப்படின்றதுக்கு வினை எச்சம்னா உண்டு, அதுதான் சரியான விடை. உன் அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு வினையச்சம் என்ன? உண்டு. அப்ப உண்ட அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 26வது கேள்வி, படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிக சரியான வினையால் அணையும் பெயரை தேர்க. ஆப்ஷன் ஏ படித்தார், ஆப்ஷன் பி படித்து முடித்தால், ஆப்ஷன் சி படிக்கின்றார், ஆப்ஷன் டி படித்தவனை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி படித்தவனை அப்படின்றதான் கரெக்ட். படி என்ற வேர்ச்சொல்லுக்கு வினையாளனை பேர் என்னது? படித்தவனை அப்படின்றது. அடுத்து 27வது, கீழ்கண்ட சொல்லி வேர்ச்சொல்லை எழுதுக. பயின்றான் அப்படின்றது வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயின்ற, பயின்றினான், பயில்கிறான், பயில் அப்படின்ற. அப்ப இதுக்கு வேர்ச்சொல்னா பயில் அப்படின்றதா வேர்ச்சொல், இதுக்கு வேர்ச்சொல்னா பயில் அப்படின்றதா வேர்ச்சொல். அடுத்து 28வது கேள்வி, கிறிஸ்துவ கம்பரின் அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ கிருட்டம் பிள்ளை, ஆப்ஷன் பி வீரமாமுனிதேவா, ஆப்ஷன் சி பிரதிமார் கலைஞர், ஆப்ஷன் டி தாய்மானவர். ஆப்ஷன் ஏ HA கிருட்டணம் பிள்ளை அப்படின்றதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து 29, கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை. மகிழினி காலை என்பது மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு செல்கிறாள், அவள் அம்மா மதிய உணவு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினார். கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை. ஆப்ஷன் ஏ காலப்பெயர், ஆப்ஷன் பி தொழில் பெயர், ஆப்ஷன் சி பண்பு பெயர், ஆப்ஷன் டி பொருள் பெயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பண்பு பெயர். இதுல எது கீழ்காணும் தொடர் இடம்பெயராத பெயர் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க? பண்பு பெயர். வட்டம் இச்சொல்லின் பெயர் சொல் வகை. வட்டம் அப்படின்றது என்ன பெயர் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காலப்பெயர், ஆப்ஷன் பி தொழில் பெயர், ஆப்ஷன் சி பண்பு பெயர், ஆப்ஷன் டி பொருள் பெயர். வட்டம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பண்பு பெயர். வட்டம் அப்படின்றது எதை குறிக்குது? பண்பு பெயர் குறிக்குது. மொத்தம் இதுல 30 கேள்விகள் பார்த்தா 30 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.